இலே, காலையிலே என்ற கோவத்தை உண்டாக்காத. அடி வெளுத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா பள்ளிக்கூடத்துக்கு போ. அம்மா வந்தாதான் போவேன். இல்ல, பொறுமையா சொல்லிக்கிட்டே இருக்கேன், கோவத்தை கிளப்பாத. அடி வெளுத்துற போறேன். ஆச்சிட்ட போய் தோசை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பு. பெரியம்மா எங்கப்பா? பெரியம்மாவை கூட்டிட்டு வா. பெரியம்மாவை கூட்டிட்டு வா. பெரியம்மா வந்தானா நாங்களும் சாப்பிடுவோம். பாப்பா, அம்மா இம்புட்டு நேரமா ஆஸ்பத்திரியில இருக்கு. போய் கூட்டிட்டு வாப்பா. எல்லாரும் சொல்றாங்க பெரியம்மாவை நீதான் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டேன்னு. பெரியம்மா வராம நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். பெரியம்மா வந்தாதான் சாப்பிடுவோம். பேசாத எங்கிட்டலாம். ஆமா, நானும் சாப்பிடவே மாட்டேன். பெரியம்மா தான் எப்பவும் எனக்கு ஊட்டி விடும். நீ பேசாத. வாட்டி நம்மளாம் போவோம். நம்ம சாப்பிடவே கூடாது. அடுத்து நீ என்னைய அப்பான்னு கூப்பிட சொன்ன. நான் கூப்பிடலன்னா நீ பெரியம்மாவை விரட்டி விட்டுட்டியாமே. எல்லாரும் அப்படிதான் பேசுகிறாங்க. நான் வேணும்னா உன்னையே அப்பான்னு கூப்பிடுறேன். பெரியம்மாவை கூட்டிட்டு வாப்பா. இத்தி, அழாதட்டி. நீ அழுதா எனக்கும் அழுக அழுகையா வருது. அண்ணே, அழாதண்ணே. அண்ணே, நம்ம எல்லாரும் போய் ஆஸ்பத்திரியில பெரியம்மாவை பார்த்து கூட்டிட்டு வருவோம். வாடே போவோம். ஆமாடா, நம்ம நடந்தே ஆஸ்பத்திரிக்கு போய் பெரியம்மாவை கூட்டிட்டு வந்துடுவோம். வாடே. என்னடா இது, பச்சை பிள்ளைகளு இப்படி அழுதுகிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? பெரியப்பா, பெரியம்மாவை எப்படியாவது கூட்டிட்டு வர சொல்லு பெரியப்பா. பெரியம்மா இல்லாம நாங்களாம் சாப்பிடவே மாட்டோம். ஆமா பெரியப்பா, பெரியம்மா வரல நாங்க யாரும் சாப்பிடவே மாட்டோம். இங்க பாருங்க, பெரியப்பா சொன்னா கேப்பீங்கல்ல? எல்லாரும் நல்ல பிள்ளைங்கல்ல. பெரியம்மா எப்படியும் இப்ப வந்துருவா. பெரியம்மா வந்த பிறவே நீங்களாம் சேர்ந்து பெரியம்மா கூட உட்காந்து சாப்பிடலாம். சரியா? அழாம போங்க. நான் போய் பெரியப்பாட்ட சொல்லி பெரியம்மாவை கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா? அழாதீங்க. சரி பெரியப்பா, நீதான் நல்ல பெரியப்பா. ஆனா பெரியம்மா வந்த பிறகுதான் நாங்களாம் சாப்பிடுவோம். சரியா? சரி செல்ல குட்டியலா, எல்லாரும் போங்க. நான் பெரியப்பாட்ட உடனே பெரியம்மாவை போய் கூட்டிட்டு வர சொல்றேன். சரியா? ஆ, சரி பெரியப்பா. வாழ போவோம். அண்ணே, நீயும் வா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிற. அவ நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக இத்தனை நாளும் மாடா உழைச்சவ. இந்த பிள்ளைங்களை பாரு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கு. ஆனா நீயும் நானும் தம்பியும் மனசளவுல பிரிஞ்சு கிடக்குறோம். காயத்ரி எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைச்சு கொண்டு போறவா. ஏன் பொண்டாட்டி உன்கிட்ட வந்து பத்த வச்சிருக்கா. நீயும் அவ சொல்றதை கேட்டு இந்த ஆட்டம் ஆடுற. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. உன் பிள்ளைய எங்க கொண்டு கொடுத்தா? அவ தம்பிக்கா கொடுத்தா? நம்ம தம்பிக்கு தானே கொடுத்தா? ஏய், உன் தம்பி உன் கூட பிறந்தவன். உனக்கு அந்த உணர்வு கொஞ்சமாவது இருக்கா? உன் பொண்ணு உன்னை விட்டு எங்க போயிட்டா? இந்த வீட்ல உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கா. அப்படி என்னத்த அவ மறைச்சிட்டான்னு சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க? என்னதான் இருந்தாலும் அவ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். நான் தாலி கட்டின புருஷன். என்னையே அவ மதிச்சாளா? மதிக்கலல்ல. இப்ப எப்படி நான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்ற? ஏய், உன்கிட்ட சொன்னா மட்டும் நீ எப்படி நடந்துக்குவ? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வீட்டை தூக்கி நிறுத்துறதுக்கு அந்த பாடுபடுறா. என்னைக்காவது யாரையாவது விட்டு கொடுத்திருப்பாளா? நம்ம அம்மாக்கு அடுத்தபடியா அவ நமக்கெல்லாம் அம்மாவா இருந்தவா. அவளை துரத்திட்டு இங்க பாரு, இந்த சின்ன பிள்ளைங்க அவளை தேடி அழுதுனா அவ இந்த பிள்ளைங்க கிட்ட
எப்படி நடந்திருப்பா? அவ இந்த குடும்பத்துக்கு மருமகளா மட்டும் இல்ல, மகளாவும் இருந்திருக்கா. அப்பா உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஏய், இந்த வீட்டிலே நல்ல மருமவக அப்படின்னா அவ மட்டும்தான். அம்மா உட்கார்ந்த இடத்திலேயே உட்கார்ந்துருக்கு. ஆனா நீ ஏன்டா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? அவ நம்ம தம்பிகளெல்லாம் தம்பியா பார்க்கல, தான் பிள்ளையா தான் பார்த்தா. அவன் துடிச்சு துடிச்சு போயிருவானேன்னு சொல்லிதான் அவன் தாங்கிக்க மாட்டான்னு தான் உன் குழந்தைய அவன் குழந்தையா வச்சு பாதுகாக்கட்டும்னு கொடுத்துருக்கா. ஏய் அறிவில்லாதவனே, பெத்தவளுக்கு எவ்வளவு வேதனை இருந்தும் அவ அதையெல்லாம் மறைச்சிட்டு அவ குழந்தைய அவன் வளர்க்கட்டும்னு கொடுத்துருக்காளே, அவ தாண்டா பெரிய ஆளு. கொஞ்சமாவது அவ நிலைமையில இருந்து உணர்ந்து பாரு. அந்த பிள்ளை பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிடும்போது அவளுக்கு வலி இல்லாமலா இருந்திருக்கும்? அதை விட உனக்கு என்னடா பெரிய வலி வந்துற போது? வேற யாருக்குமா கொடுத்தா? உன் கூட பிறந்த தம்பிக்கு தானே கொடுத்துருக்கா. யோசிச்சு பாரு. அவ ரொம்ப நல்லவடா. அவ இல்லாம இந்த வீடு வீடா இல்ல. ஒழுங்கா மரியாதையா போய் அவளை கூட்டிட்டு வா. இல்ல இந்த வீடு நாசமா போறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம். அடப்பாவமே, அங்க சுத்தி இங்க சுத்தி ஒளிஞ்சு ஓடனவன் கடைசியில சிங்கத்தை முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டனே. என்னைக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருவார. என்ன பண்றது? அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்ப்பாட்டத்தை போட்டுற வேண்டியதான். இன்னைக்கு இருக்கு. வாங்க வாங்க, எங்க போயிட்டு வரியே? ஆத்தா வீட்டுக்கா? வர்றதுக்கு முன்னாடியே நின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியே. என்ன என்ன யோசிக்கிற? எங்க அம்மா வீட்டுக்கா போறேன். நான் இங்கிட்டு தான் இருந்தேன். 1008 வேலை கிடக்கு. யார் செய்யறா? ஆள் ஆளுக்கு முக்கிலையும் மூலையிலையும் உட்கார்ந்துக்கிறியே. பிறகு எல்லா வேலையும் நான் தானே இழுத்துப்பட செய்ய வேண்டியதா இருக்கு. நல்ல காரியம் பண்ணிருக்கட்டி. நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. எவ்வளவு சவுடாலா வந்து நிக்கிற. கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் ஏதாவது இருக்க உனக்கு? நான் என்னத்த பண்ணேன்? சும்மா என்னையே ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. போய் வேலையை பாருங்க. காபி வேணுமா? இட்லி வேணுமா? என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஆனா உனக்கு இப்ப அரை கொடுக்கணும். அப்பதான் நீ அடங்குவ. இன்னும் பக்கத்திலே வரலையோ? கத்திட்டமோ? அடச்சி, நான் எங்க நிக்கிறேன்? நான் உன் மேல கைய கூட படல, அதுக்குள்ளயும் அடிக்காரு கொல்லுறாருன்னா கத்துத. அது என்ன பழக்கம்? பொம்பளைய கையை நீட்டி அடிக்கிறது? சும்மா இருக்க மாட்டேன். கையையும் காலையும் வச்சுக்கிட்டு அவ குணம் தெரிஞ்சது தானே. அவ இன்னைக்கே இப்படி படுறா. இந்த வீட்டை ரெண்டாக்குறதே அவளுக்கு அவ ஆத்தாக்கும் வேலை. அதுக்காக அடிச்சா சரியாயிருமா? நீ வேற அடிக்கவே இல்ல. கைய ஓங்கறதுக்குள்ளேயே இந்த கத்து கத்துதான். நீ வந்து இப்ப மொத்தத்தையும் கெடுத்து விட்டுட்டியா? இந்த பாரு, பின்னாடி ஓடி போய் நிக்கிறா. அவளை நான் எங்க அடிக்க? அடிக்க விடுறாளா? அவ பண்ணதுக்கு அவளை கொலை தான் பண்ணணும். அவ அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கத்து கத்திருக்கியோ? நீ லேசுப்பட்ட ஆளு கிடையாது. எப்பா ஜெகஜால கில்லாடி. எப்பா ஆத்தால மிஞ்சிருவா. அவளை அடிச்சா மட்டும் திருந்திருவாளா என்ன? இவ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. நான் என்ன பண்ணனேன்? என்னையே எல்லாரும் குறை சொல்லுதிய. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை குழந்தைங்கிட்ட சொன்னேன். வேற என்ன பண்ணேன்? அவரு அவளை வீட்டை விட்டு வரட்டும்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அடச்சி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்ல. நீ என்ன பண்ணன்னு கேக்குற? ஏய், குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு நீ என்ன பண்ணனா கேக்குற? காயத்ரிய வீட்டை விட்டு விரட்டிட்டா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. அவ இல்லாம இந்த வீட்ல யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவ இந்த வீட்டை பாத்துக்கிட்டா. உன் மனசாட்சியை கேட்டு பாரு. என்னைக்காவது உன் பிள்ளைல நீ வளர்த்திருப்பியா? உன் பிள்ளைக்கு நீ சாப்பாடு கொடுத்திருப்பியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க?
நீ தனி கொடுத்தனம் போகணும் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்ச. அதான் அவ வேண்டான்னு சொல்லி கெடுத்துட்டா. அதான் உனக்கு இன்னைக்கு வரைக்கும் உன் மனசுல காட்டும். ஏய், குடும்பத்தை உருவாக்குறது பெரிய வேலை, அதை உடைக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி காயத்ரியை இங்க இருந்து விரட்டிட்டா எங்க எல்லாரும் மனசுல இருந்து அவளை துரத்திடலான்னு மட்டும் எடை போடாத. நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. ஒவ்வொரு சின்ன பிள்ளையில இருந்து போய் கேளு, எந்த பெரியம்மாவை பிடிக்கணும். உன்னை கண்டாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் நீதான். பச்சை பிள்ளைகிட்ட கூட உன்னால ஒழுங்கா நடந்துக்க முடியல. நீ அவளை விரட்டுறியா? அவளை இங்க இருந்து மட்டும்தான் உன்னால விரட்ட முடியும். எங்க எல்லாரும் மனசுலயும் மருமகனாலே அவதான், பிள்ளைங்க மனசுல அம்மானாலே அவதான். உன்னால அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா உன் குழந்தைங்கிட்ட போய் சொல்லி அவளை கூட்டிட்டு வர வழிய பாரு. இதான் இந்த ஒரு விஷயம்தான் எங்க யாருக்கும் அவளை பிடிக்காம போச்சு. உங்களால தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எப்பா பாரு எதுல பாரு பாரபட்சம். காயத்ரி தான் வசந்தவா. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் யாரு? நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானே. என்ன தானே நீங்க புகழ்ந்து பேசியிருக்கணும். ஒரு நாள் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கீரா? ஏன்னா அவ உங்க அண்ணன் அவ. அவதான் உங்களுக்கு வசதி. காயத்ரி காயத்ரி காயத்ரின்னா அந்த பேரை கேட்டாலே எரிச்சலும் கோபமும் ஆத்திரமும் தான் வருது. 4 மருமகள்ல முத்தழகை என்னைக்காவது தூக்கி பேசியிருப்பா? ஏன் கடைசி மருமவா சிலுப்பா, அவளை என்னைக்காவது தூக்கி பேசியிருப்பீளா? என்ன நீங்க தூக்க வேண்டாம். அவங்க 2 பேர்த்துல யாரையாவது தூக்கி பேசியிருந்தா கூட சரி போகுது, அத்தைக்கு அந்த மருமகளோட பிடிக்குதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா எப்பா பாரு எதுக்கு எடுத்தாலும் காயத்ரி. அவ மேல உள்ள கோவத்தை விட உங்க மேல உள்ள கோவத்தை தான் நாங்க எல்லாரும் அவ மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அடச்சி, நீ தாண்டி அப்படி நினைக்கிற. நான் உங்க 4 பேரையும் பிரிச்சு பார்த்தது கிடையாது. ஏய், அவ வேலைக்கு போறா, இந்த குடும்பத்துல பாதி சமய குறைக்கிறா. அதனால வேணா அவளுக்கு ஏதாவது வேணுமானே எக்ஸ்ட்ராவா கேட்டிருப்பேன். ஆனா நீங்க 3 பேரும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க. 3 பேரும் வீட்ல இருக்கிறதுனால சாப்பிட்டீங்களா வச்சீங்களா நான் அதிகமா கேட்டது கிடையாது. ஓ எண்ணத்துல அந்த புத்தி இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய? எனக்கு 4 பேருமே சரி சமந்தான். 4 மருமவள்ல எந்த மருமவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஆனா நீதான் அப்படி நினைக்கிற. நான் அவளையே தாங்குறேன்னு சொல்லி உன் புத்தி இப்படி இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ, நான் மட்டும்தான் நினைக்கிறேனா? ஏன் முத்தழக கூப்பிட்டு விசாரிங்க, சில்பாவை கூப்பிட்டு விசாரிங்க, அப்ப தெரியும். ஓ, விசாரிக்கிறேன். சில்பா இங்க வா. முத்தழகே வா. என்னாச்சு ஆண்டி, எதுக்கு கூப்பிட்டது? உங்க 2 பேர்கிட்டயும் நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். 2 பேரும் மனசுல பட்டத மறைவில்லாம ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்னத்த எதுனாலும் கேளுங்க. இந்த வீட்ல நீங்க 4 மருமவளுவ இருக்கீங்க. 4 பேரையும் நான் என்னைக்காவது பாரபட்சத்தோட பார்த்திருக்கேனா? பாரபட்சம்னா எப்படி? புரியல. காயத்ரிய ரொம்ப உபசரிக்கிறதும் அவளை ரொம்ப கவனிச்சுக்கிறதும் உங்க 3 பேரையும் நான் கவனிக்கலனும் இவ சொல்லுறா. நீங்க சொல்லுங்க. இப்போ உங்களெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லையா? காயத்ரிய மட்டும் நான் கவனிக்கிறேனா? என்ன முத்தழகு தயங்கிக்கிட்டு நிக்கிற? எதுனாலும் தைரியமா சொல்லு. என்னை ஆண்டி கேர் பண்ணுதோ? கேர் பண்ணல நான் சொல்லாதோ. நான் சீரியல் நடிக்க போயிட்டு வந்து உட்காந்துருக்குது. ஆண்டி எனக்கு காஃபி கொடுக்குது, டீ கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது. நான் நல்லா தான் இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு இன்னைக்கு பிரச்சனை இருந்திருக்கு. நீ வேலைக்கு போற மருமவல்ல, அதனால உனக்கும் உபசரிப்பு தான் இருக்கும். ஏன் முத்தழகு, உனக்கு இந்த வீட்ல அப்படித்தான் நடக்குதா? இல்லக்கா, டைனிங் டேபிள்ல இருந்தா எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிட்றோம். அந்த நேரம் அத்தை தான் எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. சில சமயம் நான் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் உடனே சாப்பிட்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும். எனக்கு சோறு சோறு சோறுன்னு சோறு மட்டும்தான் பிரச்சனை. இந்த அத்தை மற்ற விஷயங்கள் எல்லாம்
நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறது? வீட்ல இருக்கிற நம்ம 2 பேரும் தான் மாங்குன்னு வேலை செய்றோம். இவ்வளோ 2 பேரும் வேலைக்கு போறேன்னு நல்லா தப்பிச்சுக்கிறாளுங்க. ஏன் லீவ் நாள்ல கூட இவங்க 2 பேரும் திரும்ப கூட தூக்கி போடுறது கிடையாது. என்னைக்காவது அத்தை அவங்கள ஏதாவது வேலை செய்ய சொல்லியிருக்கா? இப்ப உனக்கு வேலை செய்யறது தான் பிரச்சனை, அப்படித்தானே? அப்ப நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஓ, இது நல்லா இருக்கே. அப்ப கூட மருமவளுக்காக நான் வேலை செஞ்சுக்கிறேன்னு தானே சொல்றீங்க? என்னைக்காவது அவளை வீட்டு வேலை செய்ய சொல்லியிருக்கீங்களா? அவ வீட்டு வேலையை செய்வா, நீ போய் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை கையில எடுத்துக்கிறியா? நீ ஆஸ்பத்திரிய கவனிச்சுக்க, அவ வீட்டு வேலை செய்வா, சரியா? என்ன முழிக்கிற? 3ஆம் கிளாஸ் தாண்டாத நீ ஆஸ்பத்திரியில டாக்டரா உட்கார முடியுமா? முடியாதுல்ல. அவ வேலை பார்க்கறா, இந்த குடும்பத்தோட சுமைய குறைக்கிறா, உனக்கு வீட்டு வேலை செய்யல, அதான் பிரச்சனை, அப்படித்தானே? இனி அவளையும் ஞாயிற்றுக்கிழமையில உன் கூட மாட வீட்டு வேலை செய்ய சொல்லிடுவோம், பரவாயில்லையா? என்ன முழிக்கிற? இந்த பிள்ளைங்களை பூரா கவனிச்சுக்கிறது யாரு? நீ இந்த பிள்ளைங்களுக்கு சோறு விட்டுறியா, தலை சீவி விடுறியா, அதுகளை குளிப்பாட்டி விடுறியா? எல்லா வேலையும் அவ தானே செய்யறா. என்னைக்காவது பிள்ளைங்களுக்கு நீ ஆய் கழுவி இருப்பியா? சொல்லு. இப்ப விடுடா, அவ எந்த பதிலும் சொல்ல மாட்டா. காயத்ரி வீட்டுக்கு வரட்டும், யார் யாரு என்ன வேலை செய்யணும்னு நானே பட்டியல் போட்டுறேன், போதுமா? இப்ப ஒழுங்கு மரியாதையா போய் காயத்ரிய அவளையே போய் கூட்டிட்டு வருவா. போ, உன் குழந்தையும் கூட்டிக்கிட்டு நீயும் போய் ஆஸ்பத்திரியில போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வா. அப்பதான் இந்த பிள்ளைங்க சோறு சாப்பிடுவேன்னு உட்கார்ந்து இருக்கு. என்ன சொல்றீங்க? நான் போய் கூப்பிடுறதா? ஆமா, நீ தானே விரட்டுன. நீயே போய் உன் குழந்தைய சமாதானம் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் அவளை கூட்டிட்டு வா. வாங்க எல்லாரும் போவோம். அவ அந்த வேலையை செய்வா. செஞ்சாதான் இங்க அடுப்புல ஒலை ஏறும், இல்ல பட்டினியாதான் குடும்பத்தோட கிடக்கணும். போ. அவங்கிட்ட நான் பேசிட்டேன், நீ போய் பேசி கூட்டிட்டு வர்ற வழிய பாரு, போ. சசுமா குஸ்ஸா करके जा रही है? ஆமா, இங்க வந்து நல்ல விசாரி. போய் உன் மாமியா கிட்ட பேசுற நேரம்லாம் பேசாத. உனக்கு சேர்த்து தானே நான் பேசுறேன். அரே பாப்ரே, इसको क्या हुआ? என்கிட்டே கோவம் காட்டுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அடிமையாவே இருப்பியோ தெரியல. இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை? ஏன்க்கா வீட்டை விட்டு விரட்டுற அளவுக்கு இப்படி போய் சொல்லி கொடுத்துருக்க? ஆமாடி, நீங்களாம் யோக்கிய பரமாத்மா. இந்த லோகத்திலேயே நான் மட்டும்தான் கெட்டவா, போதுமா? ஏன்க்கா கோவிச்சுக்கிற? நீ பண்ணது தப்பு, அதான் அத்தை சொல்லிட்டு போகுதுல. போ, ஆஸ்பத்திரிக்கு போய் காயத்ரிய கூட்டிட்டு வா. சீ, கடைசியில திட்டம் போட்டு ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேன். எல்லாவளும் எப்படியோ கூட்டி சேர்ந்துக்கிறா.